நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னா, அதற்கு முழு காரணம் அண்ணன் நக்கீரன் கோபாலன் தான். ஏன்னா, அந்த இடத்துல இருந்தவங்க எத்தனையோ பேர் வந்து மீண்டு எழுந்து வந்திருப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா, அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து, உன்னை மீட்டு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி, அது வந்து குடும்ப மூத்த சகோதரர் மாரி 90 விழுக்காடு இந்த ஏரியா. இந்த ஏரியா. ரைட்டா? 10 நானு. நீங்க 90 அது பாரு உடம்பே பாதி ஆயிடுச்சு. புருஷனை காப்பாத்துறேன்னு பாதியாகி அது எனக்கு வேள்வியா இந்த புருஷனுக்கு நேரான மருந்து கொடுக்கறதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. அதுவும் எங்க ஆள் இருக்காரு நீ வந்து இந்த அண்ணி நிறைய பேசணும்னு நிறைய இல்லை அண்ணன் வந்து ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிடுறாரு. பட் என்னால் சிரிச்சுட்டு பேச முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கான தருணத்தை நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணணும். அதே மாதிரி அண்ணன்கிட்ட எப்போ பேசும்போதும் சொல்லுவேன், அண்ணன் திரும்ப எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது யார் அப்படின்னா கடவுளெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கடவுளை நேரில் பார்த்தது கிடையாது. ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், கோவிலில் பார்த்துருக்கேன். பட் நான் அந்த உருவத்தை பார்க்குறேன் அப்படின்னா அண்ணன் தான். நம்ம தர்மலிங்கம் வந்து சேலஞ்ச் பண்ணாரு. நான் சொன்னேன், எனக்கு தம்பியை காப்பாத்திட்டா உங்களுக்கு வந்து பாருங்க சினிமா உலகண்ணே திரும்பி பார்க்கணும். எனக்கு இது எனக்கு சவால், என்னை விட்டுறக்கூடாது. ஏன்னா அற்புதமான கலைஞர் நீங்கள், இதில் மாத்திரம் என்னை காப்பாற்றி விட்டுருங்கம்மே. இப்போ அவர் காப்பாற்றுறதுக்கு அவர் எடுத்த சிரத்தை ஜாஸ்தி. நம்ம என்னென்னா கொண்டு போய் வழியாக இருந்தோம், அது வரமாட்டேன்றார். முதல்ல வரமாட்டேன்னு அது அண்ணே திட்டுறாருண்ணே, வரமாட்டாருண்ணேனாரு. போன குடும்பண்ணே, இத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும், வர்றியா இந்த காரை வச்சு தூக்குவாடா அங்கே வரவா இல்லை முத்துக்குமரன் தம்பி. நான் அது கோர்வையாக சொன்னாங்க தெரியும். ஏன்னா அண்ணன் வந்து அதை வந்து என்ன ஷார்ட் போட்டுட்டு இருக்காரு. அண்ணன் இந்த நம்ம இப்போ சேனல்ஸ் யூடியூப்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி அண்ணன் ஷார்ட் பை ஷார்ட்டாக சொல்கிறாரு. பட் நான் கோர்வையாக சொல்லணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நான் எங்கே பார்த்தாலும் ரோபோ சங்கரும் அவங்க மனைவியும் வந்து எப்போ பாரு கோபால் அண்ணனையே வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வார்த்தைகள் வரும் இல்லையா? அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு டைம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மனிதரை கைவிடப்பட்ட மனிதர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி உக்காந்துக்கிட்டு இருந்த குடும்பத்தில் எதேச்சியாக சங்கரோட நிலைமை வந்து மிமிக்ரி குணா அண்ணனுக்கும் அவங்க மனைவிக்கும் தெரிஞ்சு, இன்னும் இப்படி ஆகிட்டான் சங்கர், என்ன ப்ராப்ளம், இதுதான் ப்ராப்ளம், ஐயோ இது விடவே கூடாது, இதை வந்து அண்ணங்கிட்ட என்னோட நம்பரை கொடுத்து எனக்கு கால் பண்ணாங்க. இன்கேஸ் அவங்க கால் பண்ணும்போது அண்ணன் எடுக்கலை, பிஸியில் இருந்து எடுக்கலை அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல சங்கரை நான் இப்படி வச்சிருக்க முடியாது. நான் எல்லா வகையிலையும், அதாவது தீர்க்க சுமங்கலின்னு வாங்கல, அந்த ஒரு உருவத்தில் நான் இங்கே உட்காந்துருக்க முடியாது. ஆமாம், அவங்க ஃபோன் பண்ணி அண்ணங்கிட்ட சொல்லுவோம், அண்ணன் அடுத்த வார்த்தை சொன்னது அந்த பிள்ளை நம்பர் அனுப்பு, அவன் நம்பர் எங்கிட்ட இருக்குது, அந்த பிள்ளை நம்பர் அனுப்பு, நான் அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறேன்ட்டு உடனே எனக்கு லைனில் வந்தார். வந்துட்டு என்ன மாதிரி இருக்குடான்னா சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் எடுத்து அண்ணங்கிட்ட எல்லா தகவலையும் சொன்னேன். அண்ணா இந்த இது இப்படி நடக்குதுன்னு 2 டாக்டர்கிட்ட பார்த்தோம். 2 டாக்டர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பிளேண்டன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கேன் நான், பாப்பா, இவர் எல்லாமே. அதனால் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னா, ஒன்றும் இல்லை, சாயந்தரம் 6 மணிக்கு அடையாறில் அப்பாயின்மெண்ட்டு, அவனை தூக்கிட்டு வந்துருன்ட்டார். நான் எப்படி அண்ணன் சொல்லும்பொழுது மணி ஒரு 2 மணி இருக்கும் மதியம். 6 மணிக்கும் 2 மணிக்கும் 4 மணி நேரம் இருக்குது. இப்போ இவரை கன்வீனியன்ஸ் பண்ணி நான் அங்கே கூட்டின்னு போக முடியுமா? ஏன்னா அந்த டைமில் இவர் பயங்கர பிடிவாதமாக இருந்தார். நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னை வச்சு நீ எல்லாருக்கிட்டையும் டாக்டர்கிட்ட காமிச்சு என்னை இன்னும் நோயாளி ஆக்குற அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டார். அதனால் இவரை எப்படி நம்ம குழந்த மாதிரி தூக்கிட்டு போக முடியுமா? சண்டையும் போட முடியாது, சண்டை போட்டாலும் வெக்ஸ் ஆகிடுவார். ஏன்னா அந்த மனோநிலையில் வந்து ரொம்ப சண்டையும் போட முடியாது, ரொம்ப வற்புறுத்தவும் முடியாது. ஏன்னா வேறு விதமாக யோசிக்கிறதுக்கான தன்மை அதிகமாக இருக்கும் அந்த டைமில். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மெதுவாக அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, இப்போ இந்த மாதிரிப்பா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், எதுக்கு, எல்லாமே ஒன் வேர்டில் தான் இருந்தார். எதுக்கு, இல்லைப்பா கோபால் அண்ணன் எதுக்கு, இல்லைப்பா அவருக்கு தகவல் தெரிஞ்சுது, எனக்கு கால் பண்ணார், ஒரு 6 மணிக்கு யாரோ டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அடையாறில், டாக்டர்கிட்ட நான் வரமாட்டேன். இப்போ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நம்ம உடம்புக்கு தானேப்பா, சும்மா போவோம், போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுவான், மாத்திரை மருந்து ஒன்றும் வேணாம் அப்படின்னா. இல்லை நீ அங்கே கொண்டு போய் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுவேன்.
அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இவர் பெணாத்த ஆரம்பிச்சிட்டார். சரி ஓகே விட்டுருங்கன்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் விட்டுட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணா இந்த மாதிரி சங்கர் பெணாத்துறாருண்ணே, வரமாட்டேன்னு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்படியா, ஓகே மணி 4:30 தான் ஆகுது, கொஞ்ச நேரம் விடு அவனை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு 5:30 மணிக்கு அவனை கிளம்பி கூப்பிட்டு வந்துட்டு நான் டிரைவருக்கெல்லாம் சொல்லிட்டேன். 5:30 மணி ஆச்சு, இவரை போய் எழுப்புறேன். அப்பா எந்திரிப்பா, சும்மா போயிட்டு வருவோம், அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, அவர் பேருக்கு ஒரு மரியாதை இருக்கும், அவர் அங்கே டாக்டர்கிட்ட சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போவோன்னா 5:30 மணிக்கு நான் வரவே மாட்டேன்னு அப்படியே கட்டில் பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அழுகிறேன். அண்ணன் அவர் வரமாட்டேன்றாருண்ணே, எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பை இழக்கிற நிலமையில் இருக்கோம், அதனால் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. அப்படியா, நீ ஃபோனை அவன்கிட்ட கூட முழிச்சிட்ருக்கானா? முழிச்சிட்ருக்காருன்னு இவர் கொடுத்தோன்னா கோவமாக வாங்குறாரு ஃபோனை. இந்த மாதிரி கோபால் அண்ணன் லைனில் இருக்காரு, போட்டியா ஃபோனை அப்படின்ட்டு வாங்கி, அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு. என்னப்பா கிளம்ப மாட்டேங்கிறியா, கிளம்புறியா நான் கார் எடுத்துகிட்டு வந்து உன்னை தூக்கிட்டு போட்டா அப்படின்னாரு. அதோடனே ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுறேன்ட்டு ஃபோனை படக்குன்னு என்கிட்ட கூட கொடுக்கல, கட் பண்ணிட்டாரு. இப்போ என்னப்பா கட் பண்ணிட்ட அப்படின்றேன். இல்லை நான் கிளம்புறேன், கிளம்பி தொலைகிறேன் அப்படின்ட்டு போய் ஒரு அழுக்கு ட்ராக்கு, ஒரு அழுக்கு டிஷர்ட், ஏன்னா அங்கே பிடிக்காத இடத்துக்கு வராறான் அவர். நான் சொல்கிறேன், இப்போ மாற்றிட்டு வாயேன்ப்பா, ஏற்கனவே நோயாளியாக நம்ம இருக்கோம், நம்ம உடைய ஓரளவுக்கு பளிச்சுன்னு போட்டால் தானே அங்கே பார்க்குறவங்க ஓகே ரோபோ நல்லா இருக்காருன்னு அப்படின்ட்டு ஒரு அந்த அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் அண்ணகிட்ட நான் செஞ்சு காமிச்சேன் நேரில், என்ன மாதிரி அவர் பண்ணாருன்னு. போட்டுட்டு கிளம்பி வந்து உட்காரும் போது மணி 6 மணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன். அண்ணா வண்டி கிளம்பிருச்சுண்ணே. ஓகே நீங்கள் இப்படி போங்க, நான் அப்படி வரேன்ட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே அண்ணன் எப்படி பறந்து வந்தாரோ, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அந்த நேரம் இந்த ரோட்டில் எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் அண்ணனுக்கு வழி விட்டுருக்குமான்னு தெரியல, வந்து எங்களுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட நின்று எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உள்ள நுழையும் அவர் டாக்டர் சார் தர்மலிங்கம் சார் வந்து, ரோபோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஏதோ உறவினருக்குள்ளே நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசிட்டு நாடி பிடிச்சி பார்த்துட்டு விஷயத்த சொல்லி மருந்து கொடுத்துட்டாரு. கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் ரோபோ நல்லா இருப்பான் அப்படின்னு. இதை பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் 2 பேரும் நைட்டும் பகலும் தூங்காமல் காலையில் ஷார்ப்பாக அண்ணன் 6 மணிக்கு வாக்கிங் போகும்போது ஃபோன் அடிப்பார். அவர் வச்ச ஒரு 1 ஹவரில் தர்மலிங்கம் சார் எனக்கு ஃபோன் பண்ணுவார். என்னம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ரோபோ சார்? இப்போ தான் சார் எழுந்தார், மருந்து கொடுத்துட்டேன் சார். ஓகே சூப்பர், வச்சுருவாங்க. 2 வார்த்தை தான் கேட்பாங்க 2 பேரும், சொல்லிடும் வச்சுருவேன். அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு அண்ணன் ஃபோன் பண்ணுவார். என்னம்மா பண்ணுறான் தம்பி? சார் ஈவினிங் மருந்து கொடுத்துட்டேண்ணா. சரிம்மா ஓகே. நைட்டுக்கு என்ன? சார் சொன்ன சாப்பாடு தான். வெரி குட், வச்சுருவார். அவர் வச்சு ஒரு 1 ஹவரில் டாக்டர் சார் ஃபோன் பண்ணுவார். என்ன பண்ணுறீங்க சார்? இப்போ தான் அண்ணன் பேசினாருங்க சார். ஓகே, சாப்பிட்டாரா? இல்லைண்ணே, இதுக்கப்புறம் தான் சார் சாப்பிட போகிறார். வச்சு இப்படியே 6 மாதம் மானிட்டரிங் பண்ணாங்க. ஒரு மனுஷனுக்கு முடியல, இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஐயோ உடம்பு முடியலையாப்பா, ஆஸ்பத்திரிக்கு போப்பா, டாக்டர்கிட்ட பாருப்பா, மாத்திரை கொடுப்பா அப்படின்ற வார்த்தை இருக்கும். இந்த ஃபாலோஅப் மட்டும்தான் நாங்கள் கைவிட்டப்பட்டு ஒரு மாதிரி ஃபெடப் ஆகி உட்கார்ந்த தருணத்தில் பூஸ்டப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த 2 பேரோட கால் தான். என் குடும்பம் இருந்தது, எனக்கும் இவருக்கும் சப்போர்ட்டாக குடும்பம் இருந்தது. ஆனால் அந்த குடும்பம் வந்து இருக்கணும், ஏன்னா குடும்பம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னா அது தப்பு. ஆனால் எந்த வகையிலையும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் ரத்தமாகவோ இல்லை உறவாகவோ இல்லை ஏதோ எங்களுக்கும் அவருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்தால், ஐயோ அவங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருக்கோம், அவன் நல்லா இருந்தால் தான் அந்த கடனை திருப்பி கொடுப்பான் அப்படின்னு நினைச்சு எந்த வகையிலையும் தம்பி சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் எங்களுக்காக இன்னொருத்தர்கிட்ட பேசி அவர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணது உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அது ரொம்ப பழக்கமான விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சரி பண்ணி தேடிட்டு வர்றாரு. திடீர்னு டிக்டாக் பார்க்குறேன். சார் வந்து படியிலேருந்து அப்படி டங்குன்னு வராரு. அப்படியே உடனே ஃபோன் போட்டேன். ஓ மிரட்டல்னே இல்லை, அதுதான் தம்பி நான் சொல்கிறேன். அண்ணன் வந்து ஒரு நிமிஷத்துலேயும் அப்டேஷன் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவார். எனக்கு அதில் தான் வந்து நான் விடக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கை, ஏன்னா நம்பிக்கை கொடுக்கறது தான் மிகப்பெரிய தொழிலாகவே இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். நிச்சயமா அதை யார் கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணுன்ற ஒரு வரைமுறை இருக்கு. அந்த அழகான ஒரு சூழலை ஒரு வாய்ப்பு தம்பி. நீங்கள் பெரிய கலைஞர், நீங்கள் நமக்கு இப்போ காப்பாற்றுற இடத்துல நான் இல்லை, காப்பாற்றுற இடத்துல இவர் இருக்கார், மருத்துவர். நான் வந்து இடையில இருக்கிற ஆள். ஆனால் இவர் வந்து எனக்கு கண்ணுப்பட என்கிட்ட சொன்னாங்க, இவரை ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இவர் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி 1 வாரம் முன்னாடி, என்ன தெரியுமா ரோபோ முடிஞ்சானே ஆல்மோஸ்ட் அப்படின்னு இவரு கூடயே செயலான ஒருத்தர் சொன்னார். அப்போ இன்னொரு தம்பி அண்ணன்
போனே ரொம்ப மோசமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டம், பாவனே அப்படின்னு இன்னொரு ஆள். நான் அப்புறம் இது கேட்டு அன்னைக்கே அடுத்த நாளே எனக்கு குணான்னு தம்பி ஒருத்தன், கோவை குணா, அப்போ தான் வந்துச்சு. அப்போ தான் கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ நீ முடிஞ்சிடணும்னு நிறைய பேர் இந்த வேள்வி நடத்துவாங்கல்ல, கங்கணம் கட்டிக்கிட்டு ஆமாம், கட்டி தெரிஞ்சவங்க பூரா, அவங்கள பூரா நம்ம விளக்கமாத்தால் அடிக்கணும்னா நம்ம சரியாகி வந்து தானே. நிச்சயமா. இப்போ அவங்க இல்ல, எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் கூட அண்ணன் என்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லலை. விடுறா பார்த்துக்கலாம், விடுப்பா, விடுத்தா நீ இப்படி, அதாவது அந்த வார்த்தை எப்படி இருந்ததுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருந்தது. நிச்சயமா அது நான் இருக்கேன், நான் விடுத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தை சொல்லி ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் சொன்னார் தெரியுங்களா அண்ணன், ஒரு வீடியோ பார்த்தோம் நீங்கள் 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணதுன்ட்டு. அப்போ சொல்கிறாரு, எல்லாரும் இந்த வார்த்தையை சொன்னாங்கடா, ஆனால் அது கிடையாது அப்படின்னு சொல்லி மீட்டு எடுத்திருக்க அப்படின்ற இந்த சொன்னார். நேரத்தில் எல்லாருமே கோபால் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா வழக்குகள்ல இருந்து நிறைய தம்பிகளை காப்பாத்தினது போல நிறைய மருத்துவமனைகள்ல இருந்து தம்பிகள் நிறைய கண்டிப்பா. பேரை காப்பாத்திருக்கிறாங்க.